ورسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் சூரா அல் பக்ரா. அல் பக்ரா என்றால் மாடு, பசுமாடு என்பதை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதுக்குரிய தலைப்பு அப்படி வைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இது ஒட்டுமொத்தமாக இந்த அத்தியாயம் முழுவதும் மாட்டை பற்றியே பேசப்படுமா என்று பார்த்தால் அது அல்ல. மாட்டை பற்றியும் ஒரு இடங்களில் பேசப்படுகின்றது. ஏறத்தாழ ஒரு 8-10 வசனங்களில் அல்லாஹ் தஆலா ஒரு விவாதத்துடைய நிகழ்வுகளை சொல்லி வந்து அதை அந்த மாட்டுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இருக்கக்கூடிய சூறாக்களிலேயே குர்ஆனின் மிகவும் பெரிய ஒரு சூரா என்று சொன்னால், அத்தியாயம் என்று சொன்னால் இந்த அத்தியாயம் தான். சூரத்துல் பக்ரா எனக்கூடிய அத்தியாயம் தான் மிகவும் பெரிய அத்தியாயமாக இருக்கின்றது. இதில் 286 வசனங்களை கொண்ட அத்தியாயமாக இருக்கின்றது. இதில் அல்லாஹ் தஆலா நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது போன்ற விஷயம், இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சற்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். யூத நஸ்ராக்களுடைய விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கின்றான். அதே போன்று முனாஃபிகீன்கள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயங்களில் எடுத்துச் சொல்கின்றான். நயவஞ்சகர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்குரிய உவமைகள் அல்லாஹ் எடுத்துச் சொல்கின்றான். முதன்மையாக இந்த அத்தியாயத்தில் விளக்கக்கூடியது இந்த குர்ஆன் ஷரீஃபை பற்றி அல்லாஹ் விளக்குகின்றான். இந்த குர்ஆன் ஷரீஃபை யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏன் என்பதை பற்றி எடுத்த உடனேயே இதனுடைய குர்ஆனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹ் எடுத்துச் சொல்கின்றான். இதில் இறுதியாக பார்க்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வுடைய அரிசிற்கு கீழிருந்து வரப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் இதில் இடம்பெற்றுள்ளது. ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய இந்த இறுதி வசனங்கள் இருக்கின்றது. இறுதி 3 வசனங்கள் இது அல்லாஹ்வுடைய அரிசினுடைய கீழிருந்து வரப்பட்ட வசனங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வசனங்கள் எந்த வீடுகளில் ஓதப்படுகின்றார்களோ அங்கு ஷைத்தான்கள் இருப்பதில்லை. இந்த அத்தியாயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இல்லங்களில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ, சூரத்துல் பக்ரா எந்த இல்லங்களில் ஓதப்படுகின்றதோ அங்கு ஷைத்தான் குடிகொள்ள மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கு சிறப்புமிக்க ஒரு வசனமாக, அத்தியாயமாக இந்த அத்தியாயங்கள் இருக்கின்றது. இதில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன். அலிஃப் லாம் மீம். இதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சில இடங்களில் ஒவ்வொரு வசனங்களுடைய அத்தியாயங்களுடைய ஆரம்பங்களில் சில எழுத்துக்களை வைத்து குறிப்பிட்டிருப்பார். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹாமீம், யாசீன், தாஹா எனக்குரிய இப்படி ஒவ்வொரு விஷயங்களையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சில இடங்களில் இதை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய புனை பெயர்களாக குறிப்பிடப்படுகின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எழுத்துக்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது, அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இருப்பினும் இதற்கு சில
முஃபஸ்ஸிரீன்கள், இந்த குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், தஃப்சீர் செய்யக்கூடியவர்கள், விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். அலிஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது, இது அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. லாம் என்று சொல்லக்கூடியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மீன் என்று சொல்லக்கூடியது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இதற்கு தெளிவான விளக்கங்கள் சொல்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய விளக்கங்களை குறிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய குர்ஆன் என்பதாக விளக்கங்கள் குறிக்கின்றார்கள். ஆனால் இது அல்ல உண்மையான மூல விளக்கங்கள் என்று சொல்லும் பொழுது இதை சொல்ல முடியாது. இது ஒரு கருத்து விளக்கமாகத்தான் சொல்கின்றார்கள். அசலுடைய விளக்கம் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கின்றான். ஸாலிகல் கிதாப், இந்த வேதம், இந்த கிதாப், அதாவது குர்ஆன் ஷரீஃப், லா ரைப ஃபீஹ், இதில் எவ்வித சந்தேகம் இருக்காது, எந்த ஒரு சந்தேகம் இருக்காது. யாருக்கு சந்தேகம் என்பதே கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு பார்க்கலாம் குர்ஆன்ல இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கான். ஆனா அதெல்லாம் அந்த காலத்துக்குரியதுங்க, அப்போ உள்ளதுங்க. இப்பதான் இது சாத்தியம் இல்லாது. சிலர்கள் சொல்கின்றார்கள் இந்த வசனங்களை எடுத்தால் இதை தூண்டுதலுக்குரிய ஒரு வசனமாக இருக்கிறது, இது போர்க்களத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒன்று நாம் நல்ல விளங்க வேண்டும். இன்று அவர்கள் எல்லாம் சொன்னவர்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தவர்களுடைய சிலர்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய 24 வசனங்களை எடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபில் இருந்து ஒரு நுக்தாவை கூட, ஒரு புள்ளியை கூட யாருனாலும் அகற்ற முடியாது. என்றால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் 3 விஷயங்களை தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். 3ஐ அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான். 1 கலாமுல்லாஹ், 2 அப்துல்லாஹ், 3 காபத்துல்லாஹ். இந்த 3ஐயும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய வசமாக வைத்துக் கொண்டான். 1 இந்த கலாமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கின்றது, குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தன்வசம் ஏற்றுக்கொண்டான். அதற்கு முன்னுள்ள வேதங்கள் எல்லாம் தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த முன்னுள்ள வேதங்கள் இருக்கின்றது, சுஹஃப்கள் இருக்கின்றது, இதையெல்லாம் நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதை பாதுகாக்க சொல்லி ஜில்தாக, அப்படி ஒரு அட்டையாக, புக்காக, கிதாபாக கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொன்றாக இறக்கப்படவில்லை. இதற்கு முன்னுள்ளதான் அப்படி கொடுக்கப்பட்டவன் இவர்கள் பாதுகாத்தார்கள். இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதை என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றி எழுதிவிட்டார்கள். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, உண்மையில் யூதர்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். நபியை, அவர்களுக்குரிய நபியை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு தௌராத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அந்த தௌராத்தாக இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. அது இடைச்சரகங்கள் சேர்த்து விட்டார்கள், சில இடைநீக்கங்கள் செய்து விட்டார்கள். செய்துவிட்டுதான் இந்த யூதர்கள் தங்களுடைய சூழ்ச்சியரை அங்கே உள்ளே ஊத்திருக்கின்றார்கள். ஆக இதை கலாமுல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை தன்னுடைய வசமாக வைத்துக் கொண்டான். காபத்துல்லாஹை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தான் ஏற்றுக்கொண்டான். யாருக்கு கைவசம் கொடுக்கல, யாரும் பாதுகாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. நிறைய சரித்திரங்கள் அது இருக்கின்றது. ஆக அல்லாஹ் சொல்கின்றான், ஸாலிகல் கிதாப், இந்த வேதத்தில் லா ரைப ஃபீஹி, எவ்வித சந்தேகம் இல்லை. யாருக்கு? ஹுதல் முத்தகீன், தக்வாவுடன் நேர்வழிப்பட்டார்களே அவர்களுக்கு இதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இறையச்சத்துடன், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் நேர்வழி பெற்றார்களே
அவர்களுக்கு எவ்வித சந்தேகம் இருக்காது. அப்ப அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. நேர் எதிர்மறையும் பார்க்கணும். அச்சம் இல்லை, பயம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு இது நேரடி காட்டாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தோட இருக்கணும். என்னை யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கின்றான். யார் என்னை வழிநடத்தாவிட்டாலும் அல்லாஹ் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். அவருக்கு நான் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குர்ஆன் ஷரீஃப் நேர் வழி காட்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும், எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுங்க, மா ஹுவ ஷிஃபாஉ இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கின்றது, எல்லா விஷயத்திற்குமே மருந்துகள் இருக்கின்றது, தீர்வுகள் இருக்கின்றது. இந்த குர்ஆன் ஷரீஃபில் இருக்கின்றது. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை வைத்து அதில் இருக்கின்றது. ஒரு மனிதன் விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து இந்த குர்ஆன் ஷரீஃபை ஆராய்ச்சி செய்தால் விஞ்ஞானிகளுக்கு, மருத்துவத்து இந்த குர்ஆன் ஷரீஃபில் அவர்களுக்கு தெளிவுகள் இருக்கின்றது. மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் கண்டால் இதில் அதற்கு அவர்களுக்கு விளக்கங்கள் இருக்கின்றது. ஒண்ணும் இல்லை, ஒரு டாக்டர் பார்த்தாரு, என்ன மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த கண்ணுடைய பார்வைகள் மங்கி பார்வைகள் இழந்து விடுகின்றார்கள். இவர்களுக்கு என்ன மருந்து பார்க்கும் பொழுது குர்ஆன் ஷரீஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஹ்ஸனுல் கஸஸ் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, இந்த சரித்திரங்களை பார்க்கும்போது அவரு அங்கே படிச்சு பார்க்கிறார். என்ன அன்னைக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது போடப்பட்டிருந்தவுடைய ஆடைகளை எடுத்து தந்தையின் கண்ணில் போட்டவுடனே பார்வை வந்துருச்சா? ஆராய்ச்சி செய்வன் அந்த வேர்வைகளை வைத்து ஆராய்ச்சி செய்தார். இதன் மூலியமாக பார்வை வர வைக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகின்றார். விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் முர்ஸலாத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் அன்று அல்லாஹ் சொன்னான், 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக காற்றை பிரித்து வழங்கக்கூடியவன் மீது சத்தியமாக. அன்னைக்கு காற்றை பிரிக்கிறது என்ன ஏதுன்னு தெரியல, இன்னைக்கு தெரியுது காற்றலை என்பதாக. எங்கே இருந்து பேசக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் இந்த நொடிப்பொழுதில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருகாமையிலும் பேசுகின்றார்கள், அவர்களை அயல் நாடுகளுக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காற்றலையின் மூலியமாக தங்களுடைய பேச்சுக்களை, தங்களுடைய வார்த்தைகளை சரியான முறையில் கொண்டு செலுத்தக்கூடியதார்கள். எந்த வயர் இருக்கு, நீ போன்ல பாக்குறோம், ஏதாச்சும் வயர் இருக்கா, ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? ஒண்ணும் இல்லை, அலைகளின் மூலியமாக இது செல்லக்கூடியது. அப்ப எல்லா நபர்களுக்கும் இதில் விளக்கங்கள் இருக்கின்றது. தக்வாவுடன் பார்த்தால் இதில் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதும் இருக்கின்றது என்பதாக வல்லவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் விளக்கங்களை அடுத்தடுத்த வசனங்களில் பார்ப்போமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.